வணக்கம். சற்று முன் வெளியான வானிலை முன் அறிவிப்பின்படி வெயிலுக்கு குட் பை. தமிழகத்தில் கொட்டப்போகும் கனமழை எந்தெந்த மாவட்டங்களில் பாருங்க. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் கடும் வெயில் நிலவி வந்த நிலையில் தற்போது கோடை மழை தொடங்கும் அறிகுறிகள் தென்படுகின்றன. குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் ராமநாதபுரம் பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வானிலை ஆய்வு மையத்தின் தகவலின்படி சுமார் 9 கிலோமீட்டர் உயரத்தில் வடகிழக்கு பீகார் முதல் தென் தமிழகம் வரை நீளமான காற்றழுத்த தாழ்வு பாதை உருவாகியுள்ளது. இந்த பாதை ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், விதர்பா, மராத்வாடா மற்றும் உள் கர்நாடகா வழியாக தெற்கு பகுதிகளை தாக்கி வருகிறது. இதன் தாக்கத்தால் தமிழகத்தின் சில பகுதிகளில் மழை பெய்யும் சூழ்நிலை உருவாகி உள்ளது. எந்த பகுதிகளில் மழை? ஏப்ரல் 13 முதல் 19ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகள், ராமநாதபுரம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். இதே நேரத்தில் பிற உள் மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை தொடரும் என கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெப்பநிலை நிலவரத்தின்படி ஏப்ரல் 13 முதல் 17ஆம் தேதி வரை உள் தமிழக மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கலாம். இது வழக்கமான அளவை காட்டிலும் சற்று உயரமாக இருக்கும். ஆனால் கடலோர பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வெப்பநிலையில் பெரிய மாற்றம் இருக்க வாய்ப்பு இல்லை. மேலும் இந்த நாட்களில் அதிக வெப்பநிலையுடன் சேர்ந்து ஈரப்பதமும் அதிகரிக்கும். இதனால் கடலோர தமிழக பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு உடல் அசௌகரியம் ஏற்படலாம். குறிப்பாக மதிய நேரங்களில் வெளியே செல்லும் போது தண்ணீர் பருகுதல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அவசியம். சென்னையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறைந்தபட்ச வெப்பநிலை சுமார் 27 டிகிரியாக இருக்கும். நாளை ஏப்ரல் 14 வெப்பநிலை மேலும் சற்று அதிகரித்து 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரை செல்லக்கூடும். மேலும் அடுத்த சில நாட்கள் எப்படி இருக்கும்? மழை பெய்தாலும் வெப்பம் முழுமையாக குறையும் வாய்ப்பு குறைவு என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இடைக்கிடை மழை மற்றும் வெப்பம் இணைந்த கலவையான வானிலை தான் தொடரும். விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த மழை ஒரு அளவுக்கு நிவாரணமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வானிலை மாற்றங்களை தொடர்ந்து கவனித்து பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக விவசாயிகள் விதைப்பு மற்றும் பாசன நடவடிக்கைகளை திட்டமிட்டு மேற்கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.